100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார என்ன நடக்கப் போகின்றது? உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து, அதிரடி மாற்றத்தை பொறுத்து நடக்கப் போகும் 3 மிக பெரும் சம்பவம், யாரால் என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சூரிய பகவானும், புதன் பகவானும், குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், கேது பகவானும், பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவானும், சந்திரன் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாம் நிச்சயம் பெருமளவு சாதகமாகவே அமைந்திருக்கின்றது. கிரக நிலைகளின் சாதகமான பலன்கள் காரணமாக பெரிய நல்லதை பார்க்க போகிறீங்க. அதாவது நல்ல பலன்கள் கிடைக்க போகின்றது. ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்ட யோகத்தையும் பார்க்க போகிறீங்க. இனி வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, சுகமான வாழ்க்கை தான் அப்படின்ற ஒரு நிலை நிச்சயம் உண்டாக போகின்றது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தொல்லையாக வரலாம். முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை வாழ தேவைன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் பணம். பணம் இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலை தான் தற்போது இருக்குது. அந்த பணத்தை சம்பாதிக்க என்ன தான் வழினா நேர்மையான வழி ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தொழில், வியாபாரம், இல்லை ஒரு வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. ராகு பகவானும் கேது பகவானும் எதிரிகளே இல்லாத நிலையை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறார்கள். உங்கள் மீது போட்டி, பொறாமை இதெல்லாம் கொண்டிருந்த எதிரிகள் எல்லாம் ஓடி ஒளிய போகின்றார்கள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகின்றது. இதனால் வரைக்கும் மேலதிகாரி மதிக்கலையே, சக ஊழியர்கள் மதிக்கலையே என்று வேதனையில் இருந்த உங்களுக்கு உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத அவங்க புரிந்து கொண்டு, இனி நீதாண்டா ராஜா, ஒன்ன மாதிரிலாம் எங்களால் வேலை செய்ய முடியாது, உனக்கு இருக்க திறமையெல்லாம் எனக்கு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் உங்ககிட்ட வெளிப்படையாக பேசி உங்களுக்கான திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகின்றார்கள். அது இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயம் நடந்தே தீரும் அப்படின்றது உறுதி. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் எதிரிகள் இல்லைன்னா சிறப்பான தொழில் வியாபாரம் இருக்கும். அந்த சிறப்பான தொழில் வியாபாரம் இருந்தால் பணம் கைக்கு வரும். பணம் கையில் இருந்தால் சுகபோக வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைய போகின்றது அப்படின்றதும் நிச்சயமாக சொல்லலாம். சரி, ரைட்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம், வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கலையே, இடம் மாற்றம் கேட்டுக்கொண்டிருக்க அதுவும் கிடைக்கலையே என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் தேவையா? கிடைக்கும். சம்பள உயர்வா? கிடைக்கும். பதவி உயர்வா? கிடைக்கும். அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பலன்களை கொடுக்கும். கிரக நிலைகள் அந்த அளவிற்கு சாதகமாக இருக்கும். அப்படின்றதுனால யாராலையும் உங்களை அசைத்து கூட பார்க்க முடியாது. அசைக்க முடியாத நிலைக்கு நீங்கள் செல்ல போகின்றீர்கள். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை ரீதியாக, அதாவது உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. மிதுனம் ராசிக்காரர்களை மிஞ்ச ஆளில்லை. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த அளவு அதிர்ஷ்டம் அடிக்க போவதும் இல்லை அப்படின்றத நீங்களே கண் கூடாக பார்க்க போகின்றீர்கள். அடுத்து குடும்பத்தினுடைய நிலையை பற்றி பார்க்கும்போது மற்ற ராசிக்காரர்களினுடைய குடும்பத்தை விட மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் ஒருபடி அப்படி மேலே போய் நிற்கும். அந்த முன்னேற்றத்திற்கு காரணம் உங்களுடைய உழைப்பு.
உங்களுடைய உழைப்பு மட்டும் இருந்துட்டால் போதாது, அதிர்ஷ்டமும் இருக்கணும். அந்த உழைப்புக்கு ஏற்ற அதிர்ஷ்டமும் ஒரு சேர உங்களை பெருமளவு முன்னேற்ற போகின்றது. உழைப்பும் அதிர்ஷ்டமும் சேர்ந்துச்சுன்னா ஒருத்தவருடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. உங்களை எதிர்க்க நினைத்த உறவினர் கூட இடம் தெரியாமல் போயிடுவாங்க. உங்களை எதிர்க்க நினைத்த நண்பர் கூட இனி உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. உங்களை எதிர்க்கணும் அப்படின்ட்டு நினைத்த முன்பின் தெரியாத நபர்கள் கூட இவன் சகவாசமே வேண்டாம்னு ஒதுங்கிடுவாங்க. அந்த அளவிற்கு கிரக நிலைகளின் சாதகமான பலன்கள் உங்கள் பக்கம் இருக்கின்றது. தாய் தந்தை வழியில் பெரிய நல்லதை பார்க்க போகிறீங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் அவங்களால உங்களுக்கு அடிக்கப் போகின்றது. சகோதர சகோதரி வகையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தானாக தேடி வரப்போகின்றது. கொடுத்த பணமெல்லாம் கைக்கு வரப்போகின்றது. கடன் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. இனி கடனே இல்லை என்ற ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, முன்பின் தெரியாத நபர் அல்லது அரசாங்க ரீதியிலிருந்து கிடைக்கப் போகின்ற உதவி. இதனால் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு நிச்சயம் கிடைக்கும் என்பது உறுதி. அதெல்லாம் சரிசாமி, இதெல்லாம் இருக்கட்டும். நடக்கப் போகின்ற அந்த 3 மிக பெரும் சம்பவம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, யமனாக வரவும் வாய்ப்புகள் அதிகம். அதாவது உங்களுக்கு உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள் வகையில், நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண் வகையில், அது மட்டும் இல்லாமல் முன்பின் தெரியாத பெண்கள், இந்த 3 நபர்களிடமும் எச்சரிக்கையோடு இல்லைன்னா பிரச்சனை தான். எப்படி பிரச்சனை வரும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கிரக நிலைகளை பொறுத்து குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான்களின் பெயர்ச்சியை வைத்து உங்களுடைய பேச்சும் செயலும் சரி வரலை அப்படின்னா பிரச்சனை வரும் வகையில் தான் இருக்கின்றது. நண்பர் தானே அப்படின்ட்டு, அதாவது பெண் தோழிதானே அப்படின்ட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு பெண்ணிடம் எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கணுமோ, எந்த அளவிற்கு பேச வேண்டுமோ அந்த வகையில் மட்டுமே உங்களுடைய பேச்சும் செயலும் இருக்க வேண்டும். இல்லைனா நிச்சயமாக நண்பர் தோழி வகையில் இருக்கக்கூடிய பெண்ணிடம் அவமானப்பட வேண்டி இருக்கும். கொஞ்சம் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவதாக, உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும். அத்தை பொண்ணு தானே, மாமன் பொண்ணு தானே அப்படின்ட்டு கூட எக்குத்தப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது, செயல்லையும் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி மற்ற பெண்கள் உறவினர் வகையில் தங்கச்சி பொண்ணு, அக்கா பொண்ணு, அண்ணன் பொண்ணு, தம்பி பொண்ணு, இப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகம் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் அந்த வகையிலையும் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருங்க. மூன்றாவதாக, முன்பின் தெரியாத பெண்ணிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு அட்ரஸ் கேட்க போகிறீங்க, இல்லை இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, இப்படி நீங்கள் சம்திங் எதையோ நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா அதோடு வந்துடுங்க. அதாவது அதை கேட்குறீங்களா, மரியாதையோடு கேளுங்க, ஆணவம் இல்லாமல் கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலும் கிடைக்கும், மற்றபடி பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுட்டு சரிவர உங்களுடைய பேச்சுகள் இல்லைன்னா பிரச்சனை நிச்சயம் உண்டு. ஆகையால் இந்த 3 வகைகளில் பிரச்சனை வரும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்போ பிரச்சனையோ அப்படின்ட்டு எதுவும் இருக்காது. உங்களுடைய பேச்சு செயல் சுத்தமாக இருந்தது அப்படின்னா என்றைக்குமே பிரச்சனை இருக்காது. கிரகங்களின் சாதகமற்ற சில நிலைகளின் காரணமாக இந்த பிரச்சனை வரலாம். அப்படின்றதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளார இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழியாக இது இருக்கும். சரி, கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கே சாமி, வண்டி வாகனம் வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அமையுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இடம் வாங்கக்கூடிய அமைப்பும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் சிறப்பாக இருக்குது. அப்படின்றதுனால உங்களுக்கு இதற்கான யோகமும் அடிக்கப் போகின்றது. ஏதோ ஒரு வகையில் வண்டி வாகனம் வாங்குவதோ அல்லது இடம் வாங்குவதோ இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும்.
குறிப்பாக இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் அறவே தவிர்த்து விடுவது நல்லது. இல்லைனா பிரச்சனை தான். தேவையற்ற பயணங்களால் தான் பிரச்சனையை தவிர தேவையான பயணங்களை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும்.